நம்ம கல்வி அறிவின் மூலமாக கற்றுக்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம பிறந்து வளர்ந்த இடம், நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய இந்த பிலீஃப் சிஸ்டம், அதாவது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வளருது. ஒரு பொருள்னால் இது இப்படி தான் இருக்கும், ஒரு மனுஷங்கன்னா இப்படி தான் நடந்துப்பாங்க, இல்லை இந்த தொழில்னால் இப்படி தான் இருக்கும், பணம்னா இப்படி தான் இருக்கும்னு நமக்கு ஒரு அறிவு கற்பிக்கப்படுது. இது நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து மாறும். நம்ம பிறந்த விதம், நமக்கு அன்றைக்கி இருந்த பணம், நம்மளுடைய ஃபேமிலி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக நமக்குள்ளே ஏற்படுற அந்த பெர்செப்ஷன், அதாவது கண்ணோட்டம் ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி இருக்கும். பணம்னா நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்லுவார். அதாவது பர்செப்ஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அந்த பார்வையில் வித்தியாசம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த பார்வையில் வித்தியாசம் அப்படின்றது நம்ம பிலீஃப் சிஸ்டத்தை பேஸ் பண்ணியிருக்கு, நம்ம உள்ளே இருக்கிற நம்பிக்கையை பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம பிறந்து வந்த சூழலை வச்சு நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எண்ணங்களை மாற்றிக்கிறதன் மூலமாக, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை மாற்றிக்கிறதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியுன்றது. அப்போ இந்த மாதிரி என் வாழ்க்கையிலையும் நிறையா விஷயங்கள் எனக்கு கற்பிக்கப்பட்டுச்சு. அது எனக்கு தெரியாது, இது உண்மை பொய் நம்ம பிரித்து நம்ம விவரிக்க நம்மளால் முடியாது. ஏன்னா நம்மளை சுற்றி 10 பேர் அப்படி இருந்தாங்கன்னா நமக்கும் அதுதான் சரின்னு தோணும். அந்த மாதிரி நம்மளை அறியாமல் நம்ம நிறையா இந்த பர்செப்ஷன்ஸை கற்றுக்கிறோம். பர்செப்ஷன்னு சொல்கிறத விட நமக்குள்ளே விதைக்கப்பட்ட ஒரு மித்துனா அது உண்மையாக இருக்கலாம், யார் சொன்னாங்கன்னு தெரியாது, அது பொய்யாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ளே புகுத்தப்படும் போது நம்ம வாழ்க்கை நம்ம எப்படி நிர்ணயிக்கிறோமோ அப்படி போகும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்ம முன்னேறாமல் இருக்கோம், அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ், இல்லை மித், பர்செப்ஷன், என்ன வேணால் சொல்லிக்கலாம். இதில் சரி தப்புன்னு வாதாட முடியாது. ஒருத்தருடைய தேவைகளுக்கு ஏற்ப அந்த பர்செப்ஷனை நம்ம மாற்றிக்கணும், அதாவது அணுகுமுறையை மாற்றிக்கணும். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃபேமிலி இருந்த ஸ்டேட்டஸ்க்கும் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா என் கண்ணோட்டத்தையும் அணுகுமுறையும் நான் மாற்றிருக்கணும். அப்போ தான் நான் மாறி வர முடியும். இல்லாட்டி என்னுடைய குடும்ப சூழலோ பண சூழலோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ எங்கள் அப்பா அம்மா ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போது இந்த காலகட்டத்துக்கும் இந்த தேவைகளுக்கும் ஏற்றபடி எண்ணத்தை கண்ணோட்டத்தை மாற்றிக்கணும். அப்படி நான் உணர்ந்து மாற்றின ஒரு சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது எனக்குள்ளே கற்பிக்கப்பட்ட தவறான கருத்துக்கள் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மாற்றினீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் விஷயம், எனக்கு எப்பவுமே அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படிங்கிற தயக்கம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ரோவர்ட் பர்சன் தான். அவ்வளோ சீக்கிரம் ஒரு குரூப்பில் ஓப்பன் அப் ஆகி உடனே பேசுகிற ஆள் கிடையாது. அப்போது எப்போவுமே ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்சால் கூட உடனே சொல்ல நான் முற்பட மாட்டேன். எனக்குள்ளே நம்ம என்றைக்குமே சரியாக இருந்தால் தான் பேசணுங்கிற அந்த ஒரு கட்டாயம் எப்போவுமே எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போது ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்கன்ற சிந்தனை இருக்கும். இது ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு முன்னேற்றத்துக்காக நம்ம செயல்படும் போது, நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னா சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற தயக்கம் இங்கே நிறையா பேர்த்துக்கு இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அடுத்தவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு நின்று நம்ம யோசித்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையை பின்னோக்கி போயிட்டுருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற அந்த எண்ணம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கும். அடுத்தது, பேசிக்லேருந்தே ஃபினான்ஷியலி அவ்வளோ வெல் ஆஃப் ஃபேமிலி கிடையாது. அப்படிங்கிறனால பணம்ன்றது அவ்வளோ சுலபம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணணும், நல்லா படிக்கணும், வேறு லெவலில் நம்ம வேலையை செஞ்சால் மட்டும்தான் ஒரு அளவுக்காவது ஸ்டேட்டஸில் மேலே போக முடியும்னு பணம்ன்றது ஒரு எட்டாத விஷயமாகவும் ஒரு கடினமான ஒரு விஷயமாகவும் நமக்கு கற்பிக்கப்படுது. ஆனால் உண்மை என்னென்னா பணம்ன்றது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. நம்மளுடைய சிந்தனை நம்ம சந்தோஷங்களையும் தேவைகளையும் நோக்கி போகும்போது பணம்ன்றது தானாக உள்ளே வரும். மணி அப்படின்றது ஒரு ஆற்றல், அதாவது பணம்ன்றது ஒரு ஆற்றல்னு சொல்லி ஒரு வீடியோக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்து 3வது விஷயம், வாழ்க்கை ஒரே அடியாக மேலே போயிடாது. நீ முதல் படிக்கணும், அப்புறம் நீ வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் நீ அதுக்கு முன்னேற்றங்களுக்கான தேவையான செயல்கள்லாம் செய்யணும். படிப்படியாக தான் நீ ஜெயிக்க முடியும். நீ உடனே பெரிய ஆசையெல்லாம் படாத, உன் அளவுக்கு நீ யோசின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு ஒரு அல்டிமேட் டெஸ்டினியை நோக்கி, அதாவது ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி போக விட மாட்டாங்க. அதாவது பர்செப்ஷன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லிமிட்டிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அதை நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ வாழ்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும் அப்படின்ற ஒரு படிப்பினை எனக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் புரிஞ்சப்போ நான் மாற்றிக்க ஆரம்பித்தேன்.
இப்போது என்னை விட ஒரு 10 வயசு கம்மியாக இருக்கிற பையன் என்னை விட நல்லா சம்பாதிக்கிறான், என்னை விட நல்லா தொழில் பண்ணுறான். அப்போது எனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு 10 வருஷம் அனுபவம் இருக்குது, என்ன அளவுக்கு படிக்கவும் கிடையாது, இன்றைக்கி எப்படி சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அவன் வந்து வாழ்க்கையை முன்னோக்கி பார்த்துருக்கான். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு யோசிச்சிருக்கான், எனக்கு அதை அடைஞ்சிட்டான். ஆனால் நான் ஒவ்வொரு வருஷமும் அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்து இன்றைக்கி நான் இன்னும் அதே லெவலில் இருக்கேன். அப்போ என்ன இங்கே புரிஞ்சுக்கணுன்னா, வாழ்க்கையை வந்து படிப்படியாக முன்னேறணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் எண்ணங்களையும் உங்கள் தேவைகளையும் ரொம்ப முன்னாடி வச்சுக்கிட்டீங்க, அதாவது ஃபார்வர்ட் திங்கிங்னு சொல்கிற மாதிரி அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஏஜில் வேணாலும் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் வேணாலும் பண்ண முடியும். அடுத்தது இந்த கில்ட்டி ஃபீலிங். நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இதை சரியாக பண்ணாமல் விட்டோமே, இந்த வயசில் இதை படிக்காமல் விட்டோமே, இல்லை இந்த லாங்குவேஜ் கற்றுக்காமல் விட்டோமேன்னு சொல்லி என்றைக்குமே நம்ம பாஸ்ட்டில் பண்ண தவறுகளை எடுத்து வச்சுக்கிட்டு அதை குறையாக சொல்கிறது. இது கைண்ட் ஆஃப் ஒரு செல்ஃப் கர்சிங் மாதிரி. நான் முதலே சொல்லியிருப்பேன், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல, நம்மளுடைய எண்ணங்களை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் பிலீஃப் எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு. அப்போ உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறது இல்லை கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதை பண்ணாதீங்க. முடிஞ்சு போன விஷயங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்கும்போதோ இல்லை அதை பற்றி சிந்திக்கும் போதோ நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகள் முன்னாடி இருக்குன்ற மறந்து வாழ்க்கையில் பின்னாடி பயணிக்க ஆரம்பிச்சிடுறீங்க, அட்லீஸ்ட் எண்ணங்கிற அளவுலையாவது. ஸோ கில்ட்டி ஃபீலிங் கொடுக்குற எந்த ஒரு பாஸ்ட் விஷயங்களையும் எடுத்துகிட்டு வராதிங்க. அதை ஃபர்கிவ் பண்ணி உங்கள் லைஃப்லேருந்து ஒதுக்கி வச்சுருங்க. கடந்த காலத்தை பற்றி அதிகம் சிந்திக்கும் போது நம்ம எதிர்காலத்துக்கான திங்கிங் நம்ம போகிறதில்ல. அடுத்ததாக வந்து நான் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நிறைய அனுபவங்களுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, உனக்கு மேலே ஒரு பெரிய பவர் இருக்குது, நீ என்ன தான் முயற்சி பண்ணாலும் அதை மீறி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கப்பட்டுச்சு. அது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுற ரிலீஜியன் பேஸ் பண்ணி வரும், இல்லை நம்மளை வளர்த்தவங்க அந்த மாதிரி நம்மளை வளர்த்துருக்கலாம், இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கலாம். இங்கே வந்து நம்பிக்கை தவறு கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு வேளை கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா கூட முயற்சிகளை நீங்கள் முழுசாக பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த பக்தியோ அந்த ஸ்பிரிச்சுவல் தேவைகளையோ நீங்கள் கோயிலில் வச்சுக்கிறது தப்பு இல்லை. பட் இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோன்னா 50% நம்ம ட்ரை பண்ணுவோம், மீதி வந்து அப்படியே கொண்டு போய் இன்னொரு சக்தியின் மேலே கொடுத்துறோம், அதாவது அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு. உண்மை என்னென்னா உங்கள் எண்ணங்களை மீறின ஒரு சக்தி கிடையாது. நீங்கள் வெளியே தேடிட்டுருக்கிற எல்லா பவரும் உங்களுக்குள்ளேயே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்களும் கடவுளுடைய ஒரு துகள் தான் அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. நான் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்னோடய முயற்சிகளை விட்டுக்கிட்டு இன்னொரு சக்தியின் மேலே என்னோடய எண்ணத்தை செலுத்துகிறேன் அப்படின்னா இங்கே நான் வந்து என்னை அறியாமல் ஏமாற்றப்படுறேன், என் பாதி முயற்சிகள் நான் பண்ணாமல் இருக்கேன்னு அர்த்தம். ஸோ பவர் வந்து உங்கள் கான்ஷியஸ்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் தான் அதுன்றதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது நம்ம ரொம்ப சுலபமாக பழி போடுற விஷயம் விதி. இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும், இப்படி தான் இருக்கும், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஒரு டெட் எண்டில் போய் நின்ட்டோம் அப்படின்னா நம்ம கடைசி என்ன சொல்கிறோம், இப்படி தான் உன் நேரம் இருக்குது, இப்படி தான் உன் டைம் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, நீ அடுத்த 5 வருஷத்துக்கு எது பண்ணாலும் ஒன்று நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ண பிலீஃபோ இல்லை இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. நார்மலாக எடுத்துக்கிட்டால் டெய்லியும் பார்க்குற ராசி பலன் கூட வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எண்ணத்தின் மேலே வச்சுக்காமல் இன்னொரு சம்மந்தமில்லாத ஒரு பிலீஃப் எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு இதன்படி தான் நடக்கும்னு சொல்லி ஒரு விதியை ப்ளேம் பண்ணுறதோ இல்லை ஒரு அஸ்ட்ராலஜியை ப்ளேம் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப தப்பு. உங்கள் எண்ணங்களை மீறி இங்கே எதுவுமே கிடையாது. அடுத்தது இங்கே எஜுகேஷன் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும், படித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது வந்து நான் ரொம்ப முழுமையாக நம்பினேன். ஆனால் இன்றைக்கி என் லைஃப்பில் நான் பார்க்கும்போது நான் படித்ததை விட என் அனுபவம் மட்டும்தான் எனக்கு அதிகம் உதவுது. என்னுடைய பிஸ்னஸ் நான் பண்ணிருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தின் மூலமாக ஏற்படுத்திக்கிட்ட அறிவு தான். அப்போ படிப்பு மட்டுமே நம்ம வாழ்க்கையை வந்து வழிநடத்தும் அப்படிங்கிறது கிடையாது. படிக்கலாம், கண்டிப்பாக நமக்கு ஒரு பேசிக்கான லேர்னிங் இருக்கணும். ஆனால் படிக்கிற படிப்பு நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ தூரம் பயன்படும் தெரியாது. ஸோ படிக்கிறத நீங்கள் தெரிஞ்சு நமக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு படிங்க. நான் யூஜி எடுக்கும்போதோ பிஜி எடுக்கும்போதோ எனக்கு உண்மையிலே பெருசாக ஒரு பிளானெல்லாம் இல்லை. இப்போ கூட ஒரு டிகிரி எடுக்கிற யாருமே வந்து வேலை அதிகமாக கிடைக்குமான்னு பார்த்து எடுக்கிறாங்களே தவிர யாரும் வந்து தனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்து எடுக்கிறது இல்லை. அப்படி எடுத்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுக்கு அந்த துறை மேலே ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழிலை கூட ஆரம்பிச்சிட முடியும். இன்னொருத்தர் நம்பி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம படிக்கிறது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்படுன்றது கிடையாது. ஈவன் நீங்கள் நார்மலாக நீங்கள் படிக்கிற புக்ஸை கூட தான் சொல்கிறேன். படிச்சுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை மாறுன்றது உண்மை இல்லை. நம்மளுடைய ஸ்கில்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையை வழிநடத்துறதுக்கும் நம்ம முன்னேறதுக்கும் பயன்படணுமே தவிர வெறும் ஒரு நாலேஜாக போய் உள்ள ஸ்டோர் ஆகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்த விஷயம், பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருந்துச்சு. முதல்ல நான் சொன்னது வந்து பணம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியும். உனக்கு ஒரு நல்ல படிப்பு வேணுமா, பணம் வேணும். உனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணுமா, அதுக்கு நிறைய பணம் இருக்கணும். அதாவது நம்ம தேவைகளை போய் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி
பணம் மட்டும்தான் அந்த தேவைகளுக்கான வழியினே காமிக்கிறது தப்பு. பணம் முன்னாடி வர்றது இல்லை. பணம் வந்து ஒரு எனர்ஜி. அது உங்கள் தேவைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பணம்ன்றது எனர்ஜி. அதை வந்து உங்கள் ஆசைகளுக்கு தேவையான விஷயங்களை செலவு பண்ணும்போது மட்டும்தான் அந்த பணம் வந்து அதனுடைய வேலை செய்ய முடியும். பணம் சேர்த்துறதோ பணம் தான் முன்னிலை அப்படின்றதோ இங்கே உண்மை கிடையாது. உங்கள் ஆசைகளும் தேவைகளும் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ட்ரைவ், அந்த எனர்ஜி, அதாவது பணம் அப்படின்றது தானாக உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை இருக்குன்னா அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவ்வளோதான் சம்பாதிக்க முடியும். அவங்க தேவை நாளைக்கு 30,000 40,000 வரும்போது அவங்க எண்ணங்களே அந்த தேவைக்கு தகுந்தபடி அவங்களோட வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? அதிக பணம் சம்பாதிக்கணும், பணம் தான் இங்கே இம்பார்ட்டன்ட் நீங்கள் நம்புறீங்கன்னா முதல்ல உங்களோட ஆசைகள் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது முன்னாடி கொண்டு வந்தால் போதும். ஸோ பணத்தை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. பணம் இருந்தால் தான் வாழ்க்கைன்றது உண்மை இல்லை. அடுத்தது, என்னை யாராவது வழி நடத்தினா தான் நான் வந்து செயல்படுவேன் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். அதாவது எனக்கு வெல்விஷர்ஸ் வேணும் அப்படின்னு நம்பினேன். ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு உடனே ஓகே நான் பண்ணுறது சரிதான், ஓகே இவங்க சொல்கிறது சரியாக இருக்குன்னு சொல்லி போக ஆரம்பித்தேன். ஆனால் உண்மை என்னென்னா நம்மளுடைய ஓன் இன்ட்யூஷன்ஸ் மட்டும்தான் இங்கே நம்மளை ப்ராப்பராக கைட் பண்ணும். இது செய்கிறது சரி இது தவறு அப்படின்றது நம்ம இன்ட்யூஷன் சொல்கிறத நீங்கள் கேட்டு நடந்தாவே போதும். என்ன மாதிரி ஒரு வெல்விஷர்ஸ் கூட உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. உங்களோட எண்ணங்கள் உங்கள் தேவைகள் மேலே மட்டும் இருந்து நீங்கள் எங்கேயும் தேவையில்லாமல் உங்கள் அட்டென்ஷனை வந்து டைவர்ட் பண்ணாமல் இருந்தீங்க, உங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் இலக்குகள் மேலே ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா ஒரு கைடெலாம் இங்கே தேவையே இல்லை. உங்களால் உங்கள் லைஃப்பை உங்கள் இன்ட்யூஷன் மூலமாகவே வழிநடத்திக்க முடியும். அதை விட உங்கள் லைஃப்பை வந்து கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வெல்விஷர்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் உண்மை கிடையாது. ஒரு தவறை திருத்திக்கிறதுக்கு மேபி வெல்விஷர்ஸ் ஹெல்ப் பண்ணலாமே தவிர உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு ஒரு வெல்விஷர் கண்டிப்பாக தேவை கிடையாது. அடுத்தது, நான் ஒரு முயற்சி செய்யும்போது அதை பர்ஃபெக்ட் பண்ணணுன்றதில் நான் ரொம்ப நேரத்தை செலவு பண்ணேன். நம்ம ஒரு புது முயற்சி செய்யும்போது அதை எப்படி செயல்படுத்தணும், வெளியே கொண்டு வரணுன்ற அந்த நோக்கத்தை விட நம்ம அதை சரியாக பண்ணுறோமான்ற எண்ணம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். இங்கே வந்து பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் நேரம் கரையிறதை தாண்டி உங்கள் எண்ணங்கள் வெளியாகாது. அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஒரே நாளில் பர்ஃபெக்டாக வெளியே கொண்டு வர முடியாது. சிம்பிள் எக்ஸாம்பிள், என்னோடய யூடியூப் சேனல் ஒரு 8 months யோசித்தேன் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பர்ஃபெக்ட் பண்ணணும், நிறையா கற்றுக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இதுக்கு ஒரு ஃபோனும் ஒரு சாதாரண மைக்கும் இருந்தால் போதுன்றது எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த பர்ஃபெக்ஷன்ற பேரில் நிறையா விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா உங்களுடைய இலக்கை நோக்கி போகும்போது நம்மளை அறியாமல் பண்ணுற தவறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பர்ஃபெக்ஷன் அவசியம்தான், பட் அது வந்து உங்கள் ப்ராசஸ் மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு அது பர்ஃபெக்ட் பண்ணுமே தவிர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இந்த பேரை சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ பேர் வந்து பிஸ்னஸ் தொடங்க வெயிட் பண்ணிருப்பீங்க. அந்த பர்ஃபெக்ஷன்ற வேர்டு எடுத்துகிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப சீக்கிரமாக உங்களுடைய லைஃப்பில் சக்ஸஸ் ஆவீங்க. அடுத்த விஷயம், கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப முழுமையாக நம்பினேன் நான். அப்போது நான் வேலைக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா சம்டேஸ் நான் 6 o'clock மார்னிங் போயிடுவேன். இத்தனைக்கும் கார்ப்பரேட்டில் தான் ஒர்க் பண்ணேன், பட் 6 o'clock போயிடுவேன் சம்டைம்ஸ். ஏன்னா வேலையை முடிக்கணும், பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவேன், காலைல 6 மணிக்கு போவேன், நைட் 9 மணிக்கு வருவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருஷமெல்லாம் ஒரு நாள் கூட லீவ் எடுத்தது கிடையாது. ஆனால் அதே கம்பெனியில் போக போக நான் செஞ்சுக்கிட்டு இருந்த அதே வேலையை என்னால் வந்து ஸ்மார்ட்டாக பண்ண முடிஞ்சுது. ஒரு 10 மணி நேரம் வேலையை வெறும் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் செய்ய முடிஞ்சுது. அப்போ இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, உங்கள் நேரம் இங்கே ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போது அந்த இடத்துல உங்கள் வேலையை எவ்வளோ தூரம் ஸ்மார்ட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களால் வந்து உங்கள் நேரத்தை மிச்சம் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறையா விஷயங்கள் அணுக முடியும். முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் வேலை மட்டுமே இங்கே அவசியம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஜெயிக்க முடியுன்றது உண்மை கிடையாது அப்படின்றதையும் நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மிஸ்டேக் எனக்கு நிறைய வருஷங்களில் எனக்கு வந்து வீணாக்குச்சு. அப்போ ஹார்ட் ஒர்க் இங்கே அவசியம் கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒர்க்கை ஸ்மார்ட்டாக பண்ணணும். அதை ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸை கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், நம்ம பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்குமே ஏதோ ஒரு சர்வைவலுக்காக ஓடுற மாதிரியே இருக்குது. உயிரோடு வாழ்கிறதுக்காக நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுச்சு. இப்போது பார்த்திங்கன்னா பிறந்து படிக்கிறோம், அது 10 வருஷம் 12 வருஷம் போகுது. அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது போராடி ஒரு வேலையை வாங்குகிறோம், அந்த வேலையை தக்க வச்சுக்கிறோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் தக்க வச்சுக்கிறோம், கஸ்டமர்ஸ் தேடி ஓடுறோம். எல்லா வகையிலையும் நம்ம வந்து அது சர்வைவல் மோட்லேயே நம்ம போயிட்டுருக்கிற மாதிரியே தோணுச்சு. ரொம்ப நாள் நான் நம்பின விஷயம் வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்கும் அப்படின்றது. இது நிறைய இடங்கள் டயலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையை சொல்லணுன்னா நம்ம வாழ்கிறது சர்வைவலுக்காக கிடையாது. எவ்வளோ சந்தோஷமாக வேணாலும் இருக்கலாம், அதுக்கு உங்கள் எண்ணங்கள் சரியாக செயல்பட்டால் போதும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் உங்கள் எண்ணங்களை தெளிவாக செயல்படுத்தினாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை வேணால் ஜெயிக்க முடியும். நான் என் லைஃப் கோச்சிங்கில் இதுதான் முக்கியமாக நான் சொல்கிறது.
எல்லா நாளும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். வாழ்க்கை பூரா நீங்கள் வந்து இன்டர்நெட் இல்லாமல், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல், இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் இல்லாமல் இருங்க நான் சொல்ல வரல. ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கை பூரா சர்வைவல் மோட்லேருந்து வெளியே வந்துடலாம். அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கட்டும், சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், எதை வேணாலும் அடைய முடியும். ஸோ லைஃப் வந்து இங்கே சர்வைவல் மோட் கிடையாது. இந்த யூனிவர்ஸ் வந்து அபண்டன்ட், எவ்வளோ வேணால் கொடுத்துட்டே இருக்கும், நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஹாப்பினஸ் தான் லைஃபோட பர்பஸ்ன்னு எப்போ புரிஞ்சுக்கிட்டனோ அப்போ தான் வந்து ஓகே இப்படி இருந்தால் தான் வாழ்க்கைன்ற அந்த ஒரு சின்ன செவரை உடச்சிக்கிட்டேன். ஸோ வேலைக்கு போய் தான் நம்ம வந்து வாழ முடியும், இல்லை இது பண்ணால் தான் நம்ம லைஃப்பை சர்வைவ் ஆக முடியுன்ற நிறையா மித்தை நான் உடைக்கிறதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வாழ்கிறோம். அடுத்தது இந்த அச்சீவபிள் டார்கெட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளால் முடியுமான்னு பார்த்து ஒரு கோலை செட் பண்ணுங்கள். நம்ம தகுதிக்கு மீறியோ நம்ம முயற்சி செய்ய முடியாத அளவுக்கோ ஒரு இலக்கை செலக்ட் பண்ண வேண்டாம், ஒரு கோலை செலக்ட் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. இங்கே உண்மை அது கிடையாது. இங்கே வந்து தகுதின்ற ஒரு விஷயம் யாருக்கும் நம்ம வைக்க முடியாது. இப்போ உங்களுக்கு இவ்வளோ தான் முடியும், நீங்கள் இவ்வளோ தான் பண்ணுவீங்க அப்படின்றது இங்கே கிடையவே கிடையாது. அந்த தகுதி அப்படின்றது ஒரு தப்பான பர்செப்ஷன் உங்களுடைய பிறப்பினால் உருவாக்கப்படுறது. அதாவது உங்கள் பிறந்த உடனே உங்கள் ஃபேமிலி எப்படி இருந்துச்சு, அவங்கள என்ன பண்ணாங்க, அப்பா என்ன தொழில் பண்ணாங்க, சித்தப்பா என்ன பண்ணாங்க, உங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலியெல்லாம் என்ன இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யாருக்கு எவ்வளோ பணம் இருக்குது, இந்த ஒரு சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம் வந்து உங்களுக்கும் கற்பிக்கப்படுது. அப்போது இங்கே வந்து உங்களோட தகுதி அப்படின்றது இங்கே யாருமே நிர்ணயிக்க முடியாது. உங்களால் கூட எனக்கு இவ்வளோ தான் முடியும் நீங்கள் சொல்லிக்க முடியாது. அப்போது உங்களோட தேவைகளோட அடிப்படையில் தான் உங்கள் தகுதி டிசைட் ஆகுது. இன்றைக்கி நான் 50,000 ரூபாய் ஒரு மாதத்தில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, இதே இடத்துல ஒரு 50 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான்னா அவனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக இங்கே தகுதி இருக்க போகுது? அப்படி எதுவுமே இல்லை. இங்கே எல்லாரும் ஈக்குவல் தான். தகுதின்ற ஒரு விஷயமே இங்கே கிடையாது. உனக்கு இவ்வளோ தான் முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்களே நம்புறீங்கன்னா கூட ஒரு கம்ப்ளீட்லி நீங்கள் சீட் பண்ணப்பட்டிருக்கீங்க, ஏமாற்றப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ தகுதின்னு ஒரு விஷயத்தை அமைச்சிக்கிட்டு உங்களை நீங்களே லிமிட் பண்ணிக்கிட்டு அளவான ஒரு கோலை செலக்ட் பண்ணி சேஃபாக ப்ளே பண்ண விரும்பாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஆசைகள் என்ன, எனக்கு இதுதான் வேணும், இவ்வளோ தான் எனக்கு இருக்கணும், இப்படி தான் நான் ஆசைப்படுவேன் அப்படிங்கிற அந்த எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி முன்னாடி கொண்டு வந்துடுங்க. மேபி ஒரு 5 நாள் 10 நாள் உங்கள் கான்ஷியஸே உங்களை பார்த்து சிரிக்கலாம். நீ என்ன வளரிட்டு இருக்க, உன்னோட லெவலுக்கு நீ என்ன பண்ணிட முடியும், உனக்கெல்லாம் தகுதி இருக்கான்னு உங்கள் கான்ஷியஸே கூட கேட்கும். ஆனால் அதையும் நீங்கள் பழக்கப்படுத்தும் போது அந்த இலக்கை நோக்கி கான்ஷியஸ் ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்தது நான் எப்போவுமே ஒரு மோட்டிவேஷன் தேடி போவேன். இதை பற்றி நான் பாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். நிறையா மோட்டிவேஷன் தேடி போவேன். மோட்டிவேஷன் ஒரு விஷயம் வந்து நமக்குள்ளே இருக்கிற விஷயம்தான். ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து நமக்குள்ளே தான் இருக்குது, நம்மக்கிட்ட தான் தேடணும் அப்படின்றது லேட்டாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ எப்போவுமே இன்னொருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்களா, ஒரு வீடியோ மோட்டிவேட் பண்ணுமான்னு தேடி போகாதீங்க. மோட்டிவேஷன் அப்படின்றது வெளியிருந்து கிடைக்கிற எதுவுமே வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து முழுமையடைய செய்யாது, உங்களை வந்து ஓட சொல்லாது. உங்களுடைய சந்தோஷம், உங்கள் இலக்கு எப்படி இருக்குன்ற அந்த ஒரு ஸ்கிரிப்டிங்கோ இல்லை விசுவலைசேஷனோ அந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்குற மோட்டிவேஷன் கூட நீங்கள் எக்ஸ்டர்னலாக பார்க்குற எந்த ஒரு மீடியாவும் கொடுத்துறாது. ஸோ மோட்டிவேஷன் நமக்கு உள்ளிருந்து தான் வரணும், வெளியே இருக்குது நம்புறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அடுத்தது கடைசி விஷயம் இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எகெயின் இது நான் சேனலில் சொல்லாத இடமே கிடையாது. நீங்கள் வந்து தற்காலிகமாக கிடைக்கிற இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் நோக்கி ஓடாதீங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகும். நான் பண்ண நிறைய தவறுகளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தவறு. மேபி இது நான் கடைசியாக சொன்னால் கூட இது நான் ஃபஸ்ட்டில் நான் கொண்டு வந்துடலாம், அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான தவறு. இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். இன்றைக்கி கிடைக்கிற சின்ன சின்ன ஃபோனில் ஆரம்பித்து டிவியில் ஆரம்பித்து நம்ம வெளியே போய் ஊர் சுற்றுறதா இருக்கட்டும், இல்லை நிறைய வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே தற்காலிகமாக குறுகிய காலத்துக்கு மட்டும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயங்கள். இதை வாழ்க்கையை பூரா ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் கஷ்டப்படுங்கன்னு சொல்லலை. எகெயின் 6 to 8 months ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் கான்ஷியஸ்க்கு நடக்கிற வரைக்கும் ஒதுக்கி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக மாறிடும். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிறதா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இதை பை ப்ராக்டிஸ் இல்லை அதை ஹேபிட்டாக கொண்டு வரதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த விஷயங்களில் உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி தவறுகள் செஞ்சு எப்படி திருத்திக்கிட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றிருந்தா கூட கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அது நிறையா பேர்த்தோட லைஃப்ல எனக்கு அது ஹெல்ப் பண்ணும். நன்றி.